இப்போ ஆக்சுவலாக நானும் இன்றைக்கி ஜோதிடத்தை பற்றி தான் பேசலாம் அப்படின்ட்டு எல்லாமே தயார் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஜோதிடத்தில் பேசுகிறதுக்கு பெரிய பெரிய ஜாம்பானுகள் 2-3 பேர் வந்துட்டாங்க. நாகராஜ் ஐயா இருக்கார், தங்கபாண்டியன் ஐயா இருக்கார். நம்ம போய் இவங்கக்கிட்ட போய் கிராஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் ஃபைட் பண்ணணும். ஏன்னா அவங்கெல்லாம் எல்லாமே எல்லாத்துக்கிட்டையுமே திறமை இருந்தாலும் அனுபவங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அனுபவம்னா என்ன? ஜோதிடம் நீங்களும் கற்றுருப்பீங்க, நாங்களும் கற்றுருப்போம். ஆனால் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இங்கே உட்காந்துருக்கிறவங்க சூப்பராக சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் இங்கே மேடையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப அனுபவம் தான் பெரிய ஒரு ஆசிரியருங்கிறாங்கல்ல. அப்போ அனுபவம் ரொம்ப அதிகம். அப்போ என்னென்னா அந்த ஜோதிட துறையில் நீண்ட காலமாக இருக்கிறவங்க நிறைய ஜாதகத்தை பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் தன்னுடைய கஷ்டங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்லி அழுது பொழந்திருப்பாங்க. அவன் வீட்டில் என்னென்ன கஷ்டமோ அதுக்கெல்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல, ஓன் போதைக்கு நான் தான் ஊறுகாயா அப்படிங்கிறாங்கல்ல பழமொழி. அது மாதிரி அவங்களோட கஷ்டத்துக்கு நம்ம ஜோசியர் தான் ரொம்ப பலிகடாயிட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க சூழ்நிலை நம்மளை விட்டாலும் வேறு வழி இல்லை. அவங்க நம்மளை வந்து ஒரு பெரிய கடவுளுக்கு நிகராக நம்மளை பாவிக்கிறனால அவங்களுடைய அந்தரங்க ரசிகம் A to Z தன்னுடைய கணவங்கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த, தன்னுடைய மனைவிகிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த, ஒரு நண்பங்கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த கூட ஜோதிடர்கிட்ட அப்படியே அழகாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஜோதிடராக இருந்தாலும் கரெக்டாக அவர் நேரம் வர்றப்ப, இருடா நான் உன்னை பார்க்குறேன், இப்போ தான் ஆடுறேன், எனக்குன்னு ஒரு நேரம் வரும், நான் 8 உனக்கு வருவேன், இல்லை 7 வருவேன், 4 வருவேன், இப்படி வர்றப்ப 12 வருவேன், வர்ற அன்னைக்கு உன்னைக்கு வச்சுக்கிறேன்டா ரவுண்டு கட்டி அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம எங்கே ஏமாற்றி நம்முடைய தொழிலை வந்து துரோகம் பண்ணி எல்லாருமே ஜோதிடர்கிட்ட எல்லாருமே அன்னைக்கு வந்து அவர் வந்து வச்சு செஞ்சுட்டு போயிடுவார். அப்போ தான் சொல்லுவாங்க ஊருக்குள்ளே, இவரே பெரிய ஜோசியர், இவரோட பிரச்சனையை இவர்னாலேயே தீர்த்துக்க முடியல. நம்மளுக்கு ஜோசியர்னா மட்டும் என்ன கடவுளா கொம்பா ஒன்றுமே கிடையாது, சராசரி மனிதன் தான். எல்லாருமே அதே மாதிரி தான். தர்மத்தின் படி நடந்தா, அதான் சொல்கிறேன், எங்களுடைய தாரக மந்திரமே அதுதான், தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடியதான் தாரக மந்திரம். அப்போ யார் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தர்மத்தின் படி நடந்தால் நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் கர்மத்தை கண்டிப்பாக அவங்க அகற்றி அவங்க நிச்சயமாக வாழலாங்கிற ஒரு விஷயத்தை அழகாக சொல்லி நம்ம இன்றைக்கி வந்து ஜோதிடத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுக்குவோம். ஏன்னா பெரிய ஆளுங்க இருக்கிறப்ப கொஞ்சம் நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம், வாஸ்தை பற்றி பேசுவோம். ஒரு விஷயம் எல்லாருமே ஐயா சொன்ன மாதிரி தான். ஐயா வாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 4 புஸ்தகம் ஐயா நம்ம எங்கள் உள்ளூருடைய மண்ணின் மைந்தர் சந்திரன் அவர்கள், அவரும் ஜோதிடத்துறையில் ஒரு புலமை வாய்ந்தவர். ஆனால் சற்று கொஞ்சம் நின்று தள்ளி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. மீண்டும் அவர் களத்தில் வந்துடுவார். அடுத்த மாதம் சிறப்பு அழைப்பாளர்களில் ஐயா வர்றாரு. அப்போ ஐயா அவர்களை, சந்திரன் ஐயா அவர்களை மேடைக்கு வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வாங்க வாங்க. இப்போ நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் அனுபவம் கண்டிப்பாக வேணும். அனுபவம் தான் பெஸ்ட்டு டீச்சர் அப்படிங்கிறாங்க. அனுபவம் இல்லைன்னா எதையுமே நம்ம செய்ய முடியாது. இந்த வாஸ்து தொழிலாக இருக்கட்டும், ஜோதிட தொழிலாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் ட்ரெண்டிங் என்னென்னா 2 புஸ்தகம் வாங்கிக்க வேண்டியது தான். வாங்கிட்டு சனி மூலை, அக்னி மூலை, தென்மேற்கு மூலை, வாயு மூலை, இந்த மாதிரி 4 மூளை பற்றி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. அடுத்தது இந்த மூளையில் யார் யார் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதான் சும்மா வந்துருச்சு. இந்த மூளை கேட்டால் அறிவு கெட்டு போச்சு, இந்த மூளை கேட்டால் மூளை கெட்டு போச்சு, இந்த மூளை கேட்டால் இது கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சுட்டு என்னமோ 4 புஸ்தகத்தை பார்த்துட்டு 4 பேப்பரை படிச்சுட்டு எதையோ ஒன்று வளர்றது பேர் வாஸ்து கிடையாது. ஜோதிடம் அதே மாதிரி தான். ஒரு குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 10 வருடம்னாவது அந்த துறையில் இருந்து பல பலன்களை அவங்க அனுபவித்து எல்லாம் பண்ணி அதில் ஒரு டீச்சர் ஆகி ஒரு வாத்தியாராக வந்து ஒரு பாடம் நடத்தினா, அவங்கக்கிட்ட ஒரு வாத்தியார் பாடம் நடித்தா மாணவர்கள் படித்தா அந்த மாணவர்கள் வந்து ஒரு கொடுப்பனை உள்ள மாணவர்கள், ஒரு தரமாக அந்த வாத்தியாருக்கு உண்டான என்ன டேலண்ட் இருக்குதோ அது கிடைக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் நேற்று படிக்கிறேன் இன்றைக்கி வாத்தியாருங்கிறானே, ஜோதிடத்துலேயும் வாஸ்துலேயும் எல்லா துறையிலையுமே நேற்று படித்தா இன்றைக்கி வாத்தியார். ஏன்னா
வகுப்புங்கிற முறையில் போட்டால் எவனோ அந்த அதாவது ஜோதிடருக்கு படிக்கிறாங்க பார்த்தீங்களா மாணவர்கள், அவங்களும் தண்ணி போடுறவங்களும் ஒன்று, போதை போடுறவங்களும். ஏன்னா தண்ணி போடுறவன் நைட்டு எல்லாம் போதை போட்டு முடிச்சுட்டு இனிமேல் தண்ணி போடாமல் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்பா. காலையில் எந்திரிப்பி இப்படிங்கிறப்ப கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு கட்டிங் போட்டோம்னா நம்ம எப்படியா இருந்தாலும் அப்படியே லெவல் பண்ணிக்கலாம் அப்படின்பா. அது மாதிரி தான் அந்த ஜோதிடரும் ஆர்வமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் ஒரு போதைக்கு அடிமையானவங்க தான். எந்த போதை? ஜோதிட போதைக்கு. இங்கே போனால் ஏதாச்சும் கிடைக்குமா, அங்கே போனால் ஏதாச்சும் கிடைச்சா, இதை தின்னா பித்தம் தெளியுமா, அதை தின்னா பித்தம் தெளியுமான்ட்டு எல்லாம் அலையிறாங்க. அப்போ அலையிறப்ப அவங்களுக்கு ஒரு கொடுப்புனை ஒன்று கொடுக்கணும். அப்போ அந்த கொடுப்புனை கொடுக்கறது யார் அப்படின்னா அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் தான். அனுபவம்னா அந்த ஃபீல்டில் குறைஞ்சது ஒரு 10 வருஷம் இருந்து அந்த ஆசிரியரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது, இந்த குருநாகராஜை இவர் வாத்தியாராக தேர்ந்தெடுக்கிறோம். இவர் எப்படிப்பட்டவர்? ஒரு நீதி நேர்மத்துக்கு கட்டுப்பட்டுருக்கிறாரா, இல்லை ஒழுக்கங்களோ இருக்குதா, இல்லை இவர்கிட்ட படித்தவர் நல்ல டேலண்டாக இருக்காங்களா, இல்லை இவர் சொல்கிறது சிறப்பாக இருக்குதா, இல்லை இவர் கைகாலெல்லாம் சுத்தமாக இருக்குதா, இப்படி பார்த்து ஒரு குருநாதரை தேர்ந்தெடுத்து படிக்கணும். வாய் சுத்தம், அதுதான் கைகள் சுத்தம்னா வாய் சுத்தமாக இருக்குதா, இப்படி எல்லாம் ஒரு நல்ல குருமார்கிட்ட படித்தா அந்த மாணவர்களுக்கும் நல்ல அந்த கொடுப்பினை இருக்கும். ஏன்னா அந்த நல்ல குருமார்கள் தன்னுடைய மாணவர்களை உண்மையாக வளர்த்தணுன்ட்டு ஒளிவு மறைய இல்லாமல் சில விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க. இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை, அது வேறு ட்ராக்கில் போயிடுச்சு. நம்ம வாஸ்தை பற்றி நம்ம அழகாக ஒரு விஷயத்த பேசுவோம். என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம திடீர்னு இப்போ பேசவே கன்னியூ பண்ணிக்க வேண்டியதான். இவன் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு படத்தில், அதாவது இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படிம்பா. அது எப்பட்றா இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படிமான ஒரு படம். அது என்ன படம்னு சரியாக தெரியல. அதாவது வந்து எதுங்க ஐயா, கலகலப்பு. அந்த கலகலப்பு படத்தில் இல்லைங்க, கலகலப்பு படத்தில் இது வந்து காமெடி. இந்த கலகலப்பு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகன் பணத்தை ஒருத்தங்கிட்ட வந்து வாங்கிக்குவான். வாங்கிட்டு அந்த பணத்தை கொடுக்காமல் இருக்கிறப்ப அவன் ஒரு வில்லனுக்கிட்ட அவனுக்கு 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. உடனே 2 பேரும் மாட்டின உடனே அந்த வில்லன் பணத்தை எடுத்துகிட்டு போனோன்னு அடிக்க போகிறப்ப உடனே இவன் சொல்லுவேன் அந்த கதாநாயகன், நீங்கள் என்ன அடிக்கிறது மட்டும் இருக்கட்டும், எங்கள் மாமா மேலே மட்டும் கை வச்சிடாதீங்க. எங்கள் மாமா மேலே கை வச்சு, யாரா உங்கள் மாமா? பக்கத்தில் இருக்கிறாப்லையே அமிதாப் பாப், இவர் தான் எங்களுடைய மாமா. அது அப்புறம் இங்கே அடித்து அங்கே வலிக்கணும் ஒரு குத்துவான். அது மாதிரி ஒரு இடத்துல வந்து இங்கே அடித்தா அங்கே வலிக்கணும். அதான் வாஸ்துல வந்து ஒரு இடத்துல பிரச்சனைனா எங்கே அடித்தா அந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. அதுதான் வந்து 1/800, அதாவது 180 டிகிரி அப்படிங்கிறது நம்ம மேக்ஸிமம் நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கிறேன். நம்ம படிக்கிறக்கூடிய மாணவர்கள்கிட்ட அந்த விஷயத்தை லைட்டாக சொல்லியிருக்கிறேன், இன்னும் டெப்த்தாக சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆளுக ஜோதிடத்துறையில் இவர் நாகராஜ் ஐயாவும் பார்த்திங்கன்னா, ஐயா வணக்கம், நம்ம ஜோதிட பேராசன் தங்கப்பாண்டியன் ஐயா வந்திருக்காரு. தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களை நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாகவும் வருக நான் அன்போடு வரவேற்கிறோம். அது இல்லாமல் நம்ம வேணுகோபால் ஐயா வந்திருக்காரு கோவையிலிருந்து. நம்ம வேணுகோபால் ஐயாவையும் சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஐயா வந்து வாங்க ஐயா. நாகராஜண்ணன் ஓகே. நான் உட்காருண்ணா உட்காரு. அப்போ நம்ம வாஸ்துல எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படின்னா, எங்கே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா எங்கே அடித்தா அந்த பிரச்சனையை தேய்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தான் 180 டிகிரி அப்படிங்கிறது. அப்போ நம்மளுக்கு இருக்கிறதுல திசைகள் வந்து 8 திசை. ஆனால் நம்முடைய குபேர அதிர்ஷ்டக்கலை வாஸ்துல நம்ம 16 திசைகளை வந்து ஒவ்வொரு திசைக்கும் அதனுடைய கிளை திசைகள் 2 திசை. இப்போ வடகிழக்கு அப்படிங்கிறோம், பொதுவாக ஈசானியங்கிறோம். ஈசானியத்தில் கிழக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் கிழக்கு ஈசானியங்கிறோம், வடக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் வடக்கு ஈசானியம். அதுதான் அந்த 2 மூலைகள். அதே மாதிரி வாயு மூலைங்கிறோம். வாயு மூலையில் வடக்கு பக்கம் இருந்தால் அது வடக்கு வாயுங்கிறோம், மேற்கு பக்கம் இருந்தால் அது மேற்கு வாயுங்கிறோம். அதே அக்னி மூலைங்கிறோம், தென்கிழக்குங்கிறோம். அதே கிழக்கு பக்கம் இருந்ததுன்னா அது கிழக்கு தென்கிழக்குங்கிறோம். அதே மாதிரி தெற்கு பக்கம் இருந்தால் தெற்கு அக்னிங்கிறோம். அதே மாதிரி வந்து நிறுதி மூலைங்கிறோம். அது மேற்கு பக்க சைடில் இருக்கிறதுக்கு பேர் மேற்கு நிறுதிங்கிறோம், தெற்கு பக்கம் இருக்கிறதுக்கு தெற்கு நிறுதிங்கிறோம்.
இப்படி தான் வந்து ஒவ்வொரு திசைகள்லேயும் சைடு 2 திசைகள் இருக்கும். அப்போ நம்ம முதல்ல இந்த 8 திசைகளில் என்ன அந்த திசை நம்மளுக்கு என்ன கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இப்போ இந்த திசை இருக்குது, இந்த திசைக்கிட்ட என்ன இருக்குது? இப்போ ஐயா வந்திருக்காரு, தங்கப்பாண்டியன் ஐயாட்டினா என்ன இருக்குதுன்னா எல்லாமே இருக்குது. குருநாகராஜா ஐயாட்ட என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருக்குங்க ஐயா, கையில் இல்லை, இதில் கை காலில் எல்லாம் இல்லை. இந்த கை காலுக்கு தகுந்ததை விட மிகப்பெரிய சொத்து அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த அதாவது சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஏன் 2ஆம் இடத்தை தனஸ்தானம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க? பேசுகிற புள்ள பொழைச்சிக்கு அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால பேசுகிற புள்ள பொழைச்சிக்கு. அப்போ என்னென்னா நல்ல ஜோதிடம்னு சொல்கிறாங்க, அதுக்கு பணமும் தேவையில்லை. நாங்கள்லாம் இவரோட ரசிகர். அவர் சொல்லுவார் இப்படி, அது அப்படி இல்லை. நாங்கள் இவர் பேச்சை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே டிவியில் ஒரு பேட்ச் போட்டு ரசிக்கிறேன். நான் சின்ன வயசுல ஒரு டான்ஸ் பார்த்து ரசிச்சேன். இல்லை, உண்மையிலேயே வந்து சில திறமைகள் இருக்கு. அது நேரம் வரும்போது. அப்போ பார்த்தோம்னா இந்த 8 திசைகள் அப்படின்னா முதல்ல இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது வந்து திசைகள் பார்த்தீங்கன்னா அந்த திசையுடைய கொடுப்பனை என்ன, அந்த திசை உனக்கு என்ன கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். அப்போ வடகிழக்கு அப்படின்னாவே நம்ம பொதுவாக ஒரு மனிதனுடைய அந்த செல்வாக்கு சொல்வாக்குங்கிறமல்ல, அந்த பண ரீதியான விஷயங்கள், ஒரு ஆணுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது. அப்போ அந்த ஆணுடைய வளர்ச்சி, அவனுடைய செல்வாக்காக இருக்கட்டும் சொல்வா இருக்கட்டும் எல்லாம் அந்த வடகிழக்கில் தான் இருக்குது. அப்போ அந்த வடகிழக்கில் ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஃபால்ட்டு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். வடகிழக்குங்கிறது நீருடைய தத்துவம். அப்போ அந்த நீருடைய தத்துவம் இல்லாமல் அதற்கு புறம்பாக வேறு ஏதாச்சும் இருந்தால் அதுதான் ஃபால்ட்டுங்கிறது. ஒன்றும் இல்லை, வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். அடிக்கடி சொல்கிறதா, எவனை எங்கெங்கே உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்கே உட்கார வைக்கணும், அவ்வளோதான் வாஸ்து, வேறு எதுவுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீரை நீர் இடத்துல தான் உட்கார வைக்கணும், நெருப்பை நெருப்புக்கு பக்கத்தில் தான் உட்கார வைக்கணும், காற்றை காற்றில் தான் உட்கார வைக்கணும், நிலத்தை நிலத்தில் தான் உட்கார வைக்கணும். இதை மாற்றி உட்கார வச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம விஜயகாந்த் படம் பேர் தான் தெரியல, அப்பப்போ நம்ம சில விஷயங்களை பேசினா தான் ஏன்னா தூக்கம் வராமல் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். உங்கள் பொண்ணை என் தம்பிக்கு நீங்கள் ஏற்கனவே நம்ம கட்டி கொடுக்கலான்னு பேசி முடிச்சிருக்கிறோமே, சரி அப்படியா, சரி ரைட்டு, தோட்டக்காரா இங்கே வா, மேனேஜர் இங்கே வாங்க, சரி இந்த துண்டை வந்து அதாவது தோட்டக்காரனோட துண்டை மேனேஜருக்கு போட்டுருவார், மேனேஜருடைய கண்ணாடியை தோட்டக்காரனுக்கு மாட்டிடுவார். இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறாப்புல. இல்லைங்க காம்பினேஷனே சரியில்லை, தோட்டக்காரரு மேனேஜருடைய கண்ணாடியை போட்டிருக்காரு, மேனேஜரு தோட்டக்காரரோட துண்டை போட்டிருக்காரு, அப்போ உங்கள் தம்பிக்கும் என் பிள்ளைக்கும் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி தான் இருக்குது இந்த கொடுப்பனை அப்படிம்பாரு. அது மாதிரி அவங்கள அந்தந்த இடத்துலையே உட்கார வச்சோம்னா கரெக்டான வாஸ்து. இதுக்காக நம்ம மம்முட்டி எடுக்க தேவையில்லை, கிடப்பாறை எடுக்க தேவையில்லை, குத்தி நோண்டவெல்லாம் தேவையில்லை. நீர் இருக்கிற இடத்துல நீரை பண்ணணும். ஒன்றும் என்ன லாஜிக்கு, நீர் இருக்கிற இடத்துல நீர் இருக்கணும்னு என்ன, ஒரு கிணற வெட்ட சொல்கிறான், போரை போட சொல்கிறான், தண்ணி தொட்டி கட்ட சொல்கிறான், இவ்வளோ தான் மேட்ரு. இதுக்கு என்ன நம்ம வாஸ்து போய் படிக்கணும், எதுக்கு போய் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? நெருப்பு, அந்த நெருப்பு தத்துவத்தில் என்ன இருக்குது, அந்த மூளை அப்படின்னா நெருப்புனாவே ஒருத்த கடங்காரன் ஆகிறான் அப்படின்னாவே அக்னி மூளை ஃபால்ட்டாக இருந்தால் கடங்காரன் ஆயிடுவான். ஒரே விஷயம், கடங்காரன் ஆகுறாங்கன்னா அங்கே தான் விஷயம். ஏன்னா தென்கிழக்கு மூளை அப்படிங்கிறது பாவத்தில் 6ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. 6ஆம் பாவம் தான் கடன், நோய், வம்பு, வழக்கு எல்லாம் கொடுக்கறது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபால்ட் அப்படின்னாவே அவங்க கடங்காராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல கொண்டாந்து நீரை வைக்க முடியுமா? நீரை வச்சா எப்படி இருக்கும்? புலி அங்கே இருக்குது, வடகிழக்குங்கிறது ஒரு அழகான மான், தென்கிழக்குங்கிறது ஒரு சிறுத்தை. அந்த அழகான மானை கொண்டு போய் சிறுத்தைக்கிட்ட கொண்டு போய் விட்டா நல்லா இருக்குமா? செமையாக இருக்கு, நல்லா இருக்கு. எதுக்கு நல்லா இருக்கு? அது சிறுத்தைக்கு நல்லா இருக்கு. இதுக்கு கொடுப்புன்னு இல்லையில்ல, கட்டிச்சு குதறிடு. நல்ல அழகான விஷயம்டா, நல்ல வேட்டை கொண்டாந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறான். இன்றைக்கி நம்ம நல்லா சாப்பிட்டு கும்முன்னு இருக்கலாம். அதே மாதிரி தான் அக்னி மூலம் நினைக்கி நல்லா வந்து வசமாக ஒருத்தர் சிக்கியிருக்கிறான்டா, இவனை வச்சு நம்ம கடங்காரனாக்கி சூப்பராக செஞ்சுவிட்டு போயிடலாம். வாழ்க்கையில் நம்மளை இனிமேல் இவன் நம்மளை மறக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு செஞ்சுவிட்டு போயிடும். அதுதான் அக்னி மூலை. அப்போ அந்த இடத்துல என்ன, நெருப்பு சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்கணும். நெருப்பு சார்ந்தது என்ன, சமையல் அறை, இதை மட்டும்தான் நம்ம அந்த இடத்த மேக்சிமம் பயன்படுத்தணும். இதே வாயு மூலை, வாயு மூலைங்கிறது என்ன, அது காற்றோட மூலை. அப்போ அந்த மூலையில்
நம்ம காற்று சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதை வேணுமாலும் ஃபிட் பண்ணலாம். அப்போ அந்த இடத்த என்ன பிரச்சனை வரும்? இப்போ ஒரு வாயு மூலையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாவே எல்லாமே சட்ட சிக்கல் தான். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. எல்லா பிள்ளைகிட்டையும் பார்த்து பார்த்து சிரிப்பான் ஒருத்தன். எல்லா பெண்கள்கிட்ட எல்லாம் சிரிப்பான், பொண்டாட்டிகிட்டு மட்டும் சிரிக்க மாட்டானப்பா. அவன் பேசவே மாட்டான், என்னமோ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருப்பேன். ஏன்? வாயு மூலையில் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருந்தால் தன்னுடைய மனைவி தவிர்த்து எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமாக இருப்பான், பேசுவான். ஏன்னா வாயு மூலைங்கிறது கேதுவுடைய மூளை. கேது முடிஞ்ச அளவுக்கு அந்த அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வசியத்தை மட்டும் அவன் ஏற்பாடு பண்ணியே கொடுக்க மாட்டாப்புல. இதே தென்மேற்கு மூளை, அதுதான் நம்ம இருக்கிறதுலே 9 கிரகங்களில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறமல்ல, பிரம்மாண்ட நாயகன் ராகு பகவான். அவரை சொல்லவா வேணும்? நல்லா ஒருத்தன் ஜம்முன்னு ஒருத்தர் இருந்தான்னா தூக்கி வச்சு நல்லா அட்டாளியில் விட்டு வேடிக்கை பார்த்துவிட்டு நல்லா 4 பேர் புகழ்ந்து பேசுகிறோன்னா உடனே அடியில் ஏணி பிடிச்சி கழட்டி விட்டுருவான். மேலே உட்கார வச்சு அழகு பார்த்து கீழே இறக்கி விட்டுருவான். அதுதான் ராகு பகவான். அப்போ ராகு பகவான் என்ன எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கேதுங்கிறவன் இந்த ரோட்டோரத்தில் படுத்துக்கிட்டு ஒரு சுருட்டு பீடி குடிச்சிக்கிட்டு ஒரு துண்டு பீடி குடிச்சிக்கிட்டு அப்படியே அவர் போதையில் அப்படியே இருக்கிறவன். இவர் ஃபாரின் மேன், நல்லா ஃபுல்லாக நீட்டாக ஒரு நல்ல பெரிய ஒரு ஏசி பாரில் ஹோட்டலில் ரூம்பு போட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு கும்முன்னு இருக்கக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் என்ன எல்லாமே இருக்குதுலே நான் தான் பெரிய கிங்குங்கிற மாதிரி போதையில் மிகப்பெரிய ஒரு ஆடம்பரத்தை நோக்கி போடுறார். அப்போ ராகுனாவே என்ன? முதல்ல ஒரு தகாத பழக்க வழக்கத்துக்கு காரகன். அப்போ தென்மேற்கு மூலை ஒருத்தர் கெட்டு போச்சு அப்படின்னாவே, நான் 2-3 பேர்த்த நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன், உண்மையாலுமே நல்லவனாக தான் இருந்திருக்கானுங்க. அந்த தென்மேற்கு மூளை கெட்டு போனவங்க தன்னுடைய உறவுகள் இல்லாமல் மற்றொரு உறவுகளை தனியாக சேர்த்து வச்சுருக்கிறாங்க. நான் கண்ணால் ஒரு 4-5 பேர்த்த பார்த்துருக்குறேன், ஸ்ட்ராங்காக சொல்லவே முடியும். ஏன்னா எல்லாமே ஜோதிடத்தில் கிரகங்கள் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி வாஸ்துலையும் பஞ்சபூதங்கள் தன்னுடைய கடமையை செய்தே தீரும், அதிலெல்லாம் மாற்றமே இல்லை. ஏன்னா பஞ்சபூதங்களில் அடிப்படையில் உருவானது தான் கிரகங்களே. முதல்ல நெருப்பு நீர் நிலம் காற்றுன்னு தான் வருதே தவிர முதல்ல சூரியன் சந்திரன் அதுக்கப்புறமா நெருப்புன்னு வருது. அப்போ தென்மேற்கு மூளை பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் தகாத பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கம், சீட்டாட போடுறது, தண்ணி அடிக்க போகிறது, எல்லா வேலையும் இங்கே தான் நடக்கும். அப்போ இந்த 4 மூலையிலையும் ஒரு மனிதனுக்கு ஃபால்ட் ஏற்படும் பொழுது அங்கங்கே ஒரு பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க வாழ்க்கையில். நான் நல்லா வீடு கட்டுனுங்க, வீடு கட்டி நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா வீடு கட்டினதுக்கப்புறம் நான் கடங்காரன் ஆகிட்டேன். கடங்காரன் ஆகிட்டேன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. நம்மளுக்கு என்ன தகுதியோ, நான் அந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த வாஸ்து புதுசாக வீடு கட்டலான்னு இருக்கிறவங்க, ஜோதிடம் மேலே இந்த வாஸ்து மேலே ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் பொதுவாக சொல்கிறேன், நம்முடைய தகுதி என்னமோ அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டி பழகணும். எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது அதுதான். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு அதனுடைய இன்னொரு மடங்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டை கட்டணும். ஒரு 5 லட்ச ரூபா இருக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் வீட்டை கட்டிட்டீங்கன்னா எப்படியும் ஒன்று சமாளிச்சிடலாம். இந்த 5 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு 50 லட்ச ரூபாய்க்கு மேப்பை போட்டு எல்லாம் கட்டிவிட்டு அந்த ஒரு முடிஞ்ச உடனே கடைசியில் அந்த வெள்ளை அடிக்கிறப்ப புண்ணியாசனை பண்ணுறப்ப அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறப்ப கூட காசு இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் பிடுங்கி கிடுங்கி பண்ணி அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு கிரகப்பிரவேசம் அன்றைக்கி பொண்டாட்டிக்கு கழுத்தில் அந்த மூக்கிலெல்லாம் வேணும், ஏதோ வர்றவங்க சொந்தக்காரனெல்லாம் கொஞ்சம் கெத்து காட்டணுங்கிறக்காக எப்படியோ வாங்கி போட்டு புண்ணியாசனம் முடிஞ்சு 3ஆம் நேரத்தை பொண்டாட்டிட்டு பிடிங்கிட்டு போய் எல்லாத்தையும் கொண்டு வச்சு விடுவானுங்க. அப்போ வச்சு விட்டு அப்படியே மாதம் அந்த டியூ வரும் பாருங்க, 18,000 25,000 அந்த டியூ 2 மாதம் கட்டுவாங்க. 3ஆவது மாதம் கட்ட முடியலைங்கிறப்போ உடனே ரொம்ப பண கஷ்டம் அப்படிமா. அதில் ஒருத்தர் வருவான், சைடில் ஒரு அல்லக்கை ஒருத்தர் வருவான், வாஸ்துக்கு இது கோளாறாக இருக்குமோ, அதனால தான் பிரச்சனையும், எதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வாஸ்து நிபுணர் இருக்கார், அவரை கூப்பிட்டு வந்து பார்க்கலாமா. நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை. இவன் ஒருத்தர் கூப்பிட்ட உடனே போய், நானால உண்மையும் சொல்ல போனால் சத்தியமாக போய் அந்த வீடு நல்லா இருக்குதுன்னா ஆண்டவன் சத்தியமாக நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு தவிர போய் நம்மளை கூப்பிட்டுட்டாங்களே அப்படிங்கிறதுக்கு மோசமாக சொல்லவே மாட்டேன், காசே இல்லைனாலும் பரவாயில்லைன்னு. இவங்க வந்த உடனே சரி இவன் கஷ்டத்தில் தான் இருக்கிறானா, சரி ரைட்டு. எந்த வீட்டை போய் பார்த்தாலுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்காமல் வீடு எவனாலையும் கட்டவே முடியாது. நான் தான் சொல்கிறேங்க, அந்த வாஸ்துக்குண்டான மயனே டேப்பை பிடிச்சி கலக்கி கல்லை தூக்கி வச்சா கூட அதில் கோணையாக தான் போகும். வாஸ்து சரியாக பண்ணவே முடியாது. 100% மேலே வாஸ்தை சரி பண்ணவே முடியாது. ஏதோ நம்மளுக்கு ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிச்சுன்னா அது கூனோ குருடோ ஏதோ நம்மளையும் நம்பி வந்துட்டாலும் அதை வச்சு பொழப்புத்தோடு ஓட்டிக்கிற வழி பார்க்கணும். அப்போ தான் வாழ்க்கை சோறு கிடைக்கி குடும்பம் ஒழுங்காக நடக்கும். அது மாதிரி
முதல்ல நம்ம ஒரு வீடு இருக்குதுன்னா அந்த வீடுனா தெரியும் உங்களுக்கு, சுக்கிரன். சுக்கிரன்னா தெரியும், வாழ்க்கை துணை மனைவி. எந்த அளவுக்கு பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்குறியோ அந்த அளவுக்கு வீட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்போத்தான் வீடு இவனுக்கு ஒழுங்காக பேசும். சம்சாரத்தை கொஞ்சம் மாதிரியாக திட்டிட்டோன்னு வச்சுக்கங்க, நம்மளை அதை விட மோசமாக திட்டிடுவாங்க. வெளியே சொல்கிறதில்ல யாருமே, என்ன முதற்கொண்டு கூட சொல்கிறேன், எல்லோரும் முதற்கொண்டுமே வெளியில் சொல்கிறதில்ல. அப்போ என்னென்னா அந்த வீடுங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம அந்த வீட்டை புகழ்ந்து பேசணும். எப்படி மனைவியை ஒரு இதில் தான் பார்த்தேன், அந்த லேடி பார்க்குறதுக்கு அது பார்த்தாவே ஒரு மாதிரியாக இருக்குது, கருகருன்னு இருக்குது, ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இவன் சொல்கிறான் உண்மையாலுமே சம்சாரம் சூப்பராக இருக்குதுங்கிறான். ஏன்னா இவளை தவிர்த்து வேறு யாரும் சொல்ல முடியாது, இவன் தான் சொல்லிக்கணும். அப்படி என்னென்னா அப்படி சொல்கிறப்ப என்னன்னா அந்த தன்னுடைய கணவனை இப்படி சொல்கிறாரே அப்படின்னு அந்த அம்மாளுக்கு ஒரு புகழ்ச்சி அவனுக்கு தேவையான பணிவிடை செய்ய. மனைவி என்னாரும் திட்டிக்கிட்டு இருந்துட்டு இல்லை இல்லைங்க, நான் ஃபாலோ பண்ணுறேங்கய்யா. அப்போ அந்த எந்த அளவுக்கு ஒரு மனைவியை ரசித்து ஒரு கொடுப்பனை வைக்கிறானோ அதே மாதிரி அந்த வீடும் பேசு. மனைவி நீங்கள் புகழ்ந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் 6 மணிக்கு டீ வரும், காப்பி வரும், எல்லாமே கிடைக்கும். நம்ம எதுவுமே அதை எந்நேரம் எரிஞ்சிடுச்சோன்னா நம்மளுக்கு அப்புறம் நம்ம எந்திரிச்சிட்டு இருப்போம், அவங்க தூங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி அந்த வீட்டை நம்ம யார் ஒருத்தர் புகழ்ந்து பேசணும். என் வீடு சூப்பர் வீடு, என் வீட்டில் எந்த குறையும் இல்லை, குறையே இருந்தால் கூட சரி, என் வீட்டில் குறையில்லை. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது. பீரோவை திறக்கிற 3 கட்டு கீழே விழுகுது. அது என்ன கட்டோ அது வேறு கட்டு, அதை அப்புறம் பேசிக்கோ. பணம் கட்டோ என்ன கட்டு, பணக்கட்டு 2 கட்டு விழுகுது, எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு என் வீடு ராசியான வீடு, அந்த அளவுக்கு என் வீடு ராசியான வீடு, எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு நம்ம வீட்டை நம்மளே புகழ்ந்து பேசணும். அப்போ புகழ்ந்து நம்ம வீட்டை பேசும் பொழுது என் வீடு ராசியான வீடு, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கார் வாங்க போகிறேன், அந்த வண்டி என் கண்ணில் ஏற்றாப்புல ஒரு யமகா தெரிஞ்சிட்டு இருக்குது, ஒரு கார் ஒன்று அடுத்து தெரிஞ்சிட்டு இருக்குது, பணம் நைட்டு தூங்குறப்போ 2 லட்ச ரூபா பொட்டியில் வந்துட்டு இருக்குது, எல்லாம் இப்படி வந்துட்டு இருக்குதுன்ட்டு நம்மளே ஒரு கிரியேட்டிவ் உருவாக்கி நம்ம வீட்டை பலப்படுத்தி வைக்கணும். அப்படி நம்ம வீட்டை பலப்படுத்தி வைக்கிறப்ப நம்ம வீடு உண்மையாலுமே நம்மளுக்கு வாஸ்துவில் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் நம்மளையும் புகழ்ந்து பேசுகிறான்டா, இவனுக்கு ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் தப்பாக பண்ணால் இவன் காரை திப்பி போடுவானே அப்படின்ட்டு. ஏங்க உயிர் இருக்குதுங்க, நவகிரகங்களுக்கு உயிர் இருக்குது, பஞ்சபூதங்களுக்கு உயிர் இருக்குது, எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, கேட்குமில்ல அது. அப்போ அது கேட்குறப்ப நம்மளுக்கு ஒரு விடிவு கிடைக்குமில்ல. அப்போ இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம வடகிழக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு ஆணுடைய வளர்ச்சி, தென்கிழக்கு அப்படிங்கக்கூடியது ஒரு கடனை ஏற்படுத்தக்கூடியது, தென்மேற்குங்கிறது ஒரு தகாத பழக்க வழக்கங்களை ஆசையை தூண்டி ஒரு வேறு லெவலில் போகிறது. இந்த வாயு மூலைங்கிறது 2 பேர்த்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கடன், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் சிக்கிறது. இப்படிப்பட்ட திசைகள் இருக்குது அப்படின்னா அது அவங்க வீட்டில் நம்ம போன உடனே தென்கிழக்குன்னு எடுக்கிறோம், இல்லை வடகிழக்குன்னு எடுக்கிறோம். இப்போ அந்த வடகிழக்கில் போனோன்னே நம்ம ஒரு விஷயத்தை போனோன்னே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, எங்கடா லெட்டின் குழி இருக்குது கண்ணுக்கு முதல்ல, வேறையெல்லாம் உள்ளே இன்னும் கட்டடத்தில் உள்ளளவு சரி இருக்குதா, வெளியளவு சரி இருக்குதா, நீளம் சரியாக இருக்குதா, மூலமட்டத்துக்காக இருக்குதா, பிரம்மஸ்தானம் சுத்தமாக இருக்குதா. உண்மையாலுமே வாஸ்து பார்க்குறது கொடுமை பண்ணுறாங்க. 15 நிமிஷத்தில் வாஸ்து பார்க்குறாங்கப்பா, 5 நிமிஷத்தில் என்னப்பா நீ வாஸ்து பார்ப்ப, 10 நிமிஷத்தில் போய் என்ன பார்ப்ப நீ அந்த வீட்டை பார்த்து. ஒரு வீட்டுக்கு போகிற அப்படின்னோம்னா அந்த வீட்டோடைய முதல்ல தன்மை, டைரக்ஷன் எந்த மாதிரி இருக்குது, இந்த வீட்டை கட்டின மகராசன் யார். ஒரு படம் எடுக்கிறான்னா படம் எடுத்தோன்னு நம்ம என்ன சொல்கிறோம், யாரா அந்த படத்தை எடுத்தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த படம் எடுக்கிற டைரக்டர் யார், நல்ல ஆளா, திறமையான ஆளா, இல்லை நேற்று வந்தவன் திடீர்னு அந்த டைரக்ஷன் பண்ணியிருக்கிறானா அப்படின்னு. அந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். ஒரு படம் இப்போ வருது, ரஜினி படம் வந்துச்சு, ஜெயிலரு, யாரா டைரக்டரு அப்படின்னு பார்த்தா சின்ன பொடி பையனாக இருந்தாலுமே வந்தாப்புலையில் அடிச்சாரில் தலைவரை விட்டு பேக்ரவுண்டு மியூசிக்கு போட்டு 2 பேரும் பொடி பசங்க தான் பின்னாடி பேக்ரவுண்டு மியூசிக்கை போட்டு ரஜினி வரப்பையெல்லாம் தடக்கு புட்டக்குன்னு அடித்து ரஜினி பெரிய மாஸ் பண்ணி விட்டுட்டாங்கல்ல. அப்போ என்னென்னா டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த டைரக்ஷனுங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் திசை காட்டும் கருவி. அப்போ அந்த திசை காட்டும் கருவியை வச்சு பார்க்காம ஒருத்தன் எவனும் வாஸ்து பார்த்தானா கண்டிப்பாக அவன் ஜெயிக்கவே முடியாது, என்னை பொறுத்தளவுக்கு சொல்கிறேன். அப்போ ஏன் அப்படின்னா அந்த திசை காட்டும் கருவி அந்த இடத்துல ஒரு தன்மையை காட்டும். அது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதா, இல்லை மேற்க பார்த்த மாதிரி இருக்குதா, இல்லை தெற்க பார்த்த மாதிரி இருக்குதா, இல்லை வடக்கு பார்த்த மாதிரி இருக்குதா. சரி, இப்படி 4 திசையில் பார்த்தாலுமே அது குறிப்பிட்ட அளவுக்கு எந்த டிகிரியை பார்த்துக்கிட்டு இருக்குது.
இப்போ கிழக்கு பார்த்ததுக்கு ஏதாச்சும் அக்னி மூலைக்கு இது ஒரு குறிப்பிட்ட டிகிரி பார்க்குதா, இல்லை ஈசானியத்தை பார்க்குதா, இப்படியெல்லாம் பார்த்து தான் முதல்ல அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு இந்த இடத்துல டைரெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் வீட்டை கட்டணும். அதுக்கப்புறம் தான் உன்னோட ஜாதகத்தில் வடக்கு தலைவாசலா, தெற்கு தலைவாசலா, மேற்கு தலைவாசலாங்கிறது முடிவு பண்ணணும். இப்போ வடக்கு தலைவாசலை வச்சு வீடு கட்ட சொல்லி ஜாதகத்தில் எல்லா ஜோசியும் சொல்லிட்டாங்க. நீங்களும் வச்சு ஜம்முன்னு கட்டி போடுறீங்க. அந்த இடம் ஆக்சுவலாக வந்து வடக்கு தலைவாசல்ன்ட்டு நம்ம வீட்டை கட்டுறோம். திசை காட்டும் கருவி வச்சு பார்க்குறப்ப இதுதான் இப்படி வடக்கு, இந்த இடத்து இதுதான் பார்த்தீங்க, இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இந்த இடத்துல இப்போ இதில் இப்படி ஒரு வீடு வடக்கு பார்த்து இப்படி பார்க்குற மாதிரி ஒரு வீட்டை கட்டிடுறாங்க. திசை காட்டும் கருவி வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு திசை எங்கே காட்டுது அப்படின்னா, சப்போஸ் வடக்கு இந்த மூலை காட்டிடுது. அந்த இடத்த போய் இப்படி திசை காட்டும் கருவி வச்சு பார்க்குறப்ப வடக்கு காட்டுது, கரெக்டாக இந்த இடத்த மேற்க காட்டுது. அப்போ இந்த இடம் என்னம்னா இந்த இடத்துக்கு பேர் வடமேற்கு மூலைன்னு பேர். அப்போ நம்ம போய் வடக்கு பார்த்து வீடு கட்டணும்னா அந்த இடத்த இப்படி கட்டியிருக்கணும். அந்த இடத்துக்கு இப்படி இருக்கிற இடத்துக்குள்ளே இப்படி கட்டணும், இந்த பேப்பர் இருக்கிற மாதிரி கோணையாக கட்டணும். இதுதான் வடக்கு பார்த்த வீடு. நம்ம வடக்கு தலைவாசல் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சி நேராக அப்படி கட்டி போடுறது, வடக்கு பார்த்து தான் இருக்குதுன்னு கட்டி போடுவாங்க. கடைசியில் என்ன ஆகும், இந்த வீடு டோட்டலாக முழுக்க எங்கே பார்க்கும்னா வாயு மூலையை பார்க்கும். அப்போ வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலையை பார்த்தான்னா அவன் கல்யாணம், அதாவது வீட்டை கட்டி முடித்த உடனே வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனை, கணவன் மனைவி 2 பேத்துக்குள்ளே ஏன்டா இந்த அங்கே சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான், பழைய வீட்டில் கூட நானும் என் ஜாம்சாரும் அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம்ப்பா, சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த வீட்டுக்கு வந்தோன்னே என் பொண்டாட்டி எரிஞ்சு விழுகுது, என் பக்கத்தில் கூட பேச மாட்டேங்குதும்மா. ஏன்னா வாயு மூலை பார்க்குது. கேதுனாவே அவருக்கு இருக்கேன், தனிமை விரும்புகிற ஆள். அப்போ அந்த ஆளுகளோட குணம் தானே அங்கே போய் வரும். அப்போ எப்படி 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க? அப்போ அந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். அது தெரியாமல் நீங்கள் வீட்டை தயவு செய்து வந்து கட்டாதீங்க. அப்படிலாம் கட்டினீங்கன்னா நீங்கள் தான் மாட்டிக்க போகிறீங்க. பணத்தை செலவு பண்ணுறீங்க, பல லட்சத்தை போட்டு செலவு பண்ணுறீங்க. ஒரு வாஸ்து நிபுணர் ஜோடி பிறகு ஒரு 10,000 10,000 கொடுங்களேன். கொடுத்தா தானே வந்து உனக்கு இப்போ ஏப்பா இந்த கலையை கற்றுக்கிறதுக்கெல்லாம் பையா இருக்கார், நாங்களாம் இருக்கிறோம், இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு பல லட்சத்தை செலவு பண்ணிக்கிறோம். சொன்னாங்களே டாக்டரு, என் பையனுக்கு எத்தனை பவுண்டு போடுவீங்க? என் பையனுக்கு 150 பவுன். 150 பவுனா? 200 பவுன் போட்டு ஒரு பங்களா ஒன்று வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அந்த டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு என் பையனுக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கிறேன்? அதெல்லாம் எங்கே இருக்கிறது? இப்படி தானே எடுத்தாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கலையை ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுடைய பணத்துக்கு உண்மையாக நாங்கள் பல விஷயத்தை பார்த்து நம்ம சொல்லும் பொழுது அந்த கலைக்கு உண்டான மரியாதை தட்சணை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அந்த தட்சணையோடு செயல்படும் பொழுது அந்த வேலைகள் சிறப்பாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துடைய டைரக்ஷன் முதல்ல தெரியணும். அப்போ இதில் நம்ம என்ன இன்றைக்கி இவ்வளோ நேரம் பேச வர்றது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா அதனுடைய 180 டிகிரியோடைய எதிர் திசையை அடித்தா மட்டும்தான் அந்த இடத்த நம்ம சரி பண்ண முடியும். இப்போ ஈசானிய மூலையில் ஒரு பிரச்சனை, நீர் இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பு இருக்குது, ஒரு செப்டிக் டேங்கை ஈசானிய மூலையில் போட்டுடுறாங்க. நம்ம ஈசானிய மூலையில் செப்டிக் டேங்க் போட்டோன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? பொதுவாக ஆணுடைய வளர்ச்சி அடையிறது இல்லை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கிறது இல்லை, வடகிழக்குன்னா ரொம்ப இளமையானவங்க, சுறுசுறுப்பானவங்க, அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லை, படிப்பு தடைபடுறது, ஒரு ஆணுடைய வளர்ச்சி இல்லை, இப்படி பல விதத்தில் நம்ம பேச போகிறோம். அப்போ அந்த இடத்த போய் நம்ம என்ன பண்ணுறோம்? போனோன்னே நம்ம ஆளுங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் ஈசானி தொட்டி இருக்குது, உன் தலையில் இடி விழுகுது, ஈசானிய இடி உன் தலையில் இடி அப்படிம்பாங்க ஒரு கதை. அப்படி அந்த இடத்துல ஒரு அப்படி இருந்தால் அப்படியெல்லாம் ஃபால்ட்டுங்கிறது. அப்போ நம்ம போனோன்னே இந்த மூளையை இடிச்சுப்புட்டு நீ இந்த இடத்த வந்து தொட்டி வந்து தூக்கி வேறு மூலையில் கட்டு, செப்டிக் டேங்க் இங்கே வரக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு பண்ணுறாங்க. வந்ததுக்கப்புறம் சரியாகுங்கிறீங்களா? 100% நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சரியாகாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஈசானியத்தில் ஒரு மூலையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதனோட 180 டிகிரியோடைய எதிர்பார்ட்டி சைடில் கண்டிப்பாக தென்மேற்கு மூலையில் ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தே ஆகும். ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான் இருக்கும். அந்த இடத்துல சரி பண்ணினா தான் அந்த ஈசானிய டேங்கவே நீங்கள் காலி பண்ண. அந்த ஈசானிய மூலை பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா தென்மேற்கு மூலையில் எந்த திசையாக இருந்தாலும் சரி, அந்த மூலையில் ஒரு ஃபால்ட்டுனா அதனோட 180 டிகிரியில் ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை சரி பண்ணால் தான் நீங்கள் அடிக்க முடியும், ஜெயிக்க முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு அம்பு இருக்குது சிம்பிளாக இப்படின்னு வந்து உங்களுக்கு குத்திடுமா? இந்த அம்பை இப்படி வச்சு இப்படி இழுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பந்து அடிக்கிறத எடுத்து இப்படி அடிக்கிறதுக்கும் இப்படி இழுத்து கை இப்படி அடிக்கிறதுக்கு என்ன? இப்படி இழுத்து அடிக்கிறதுங்கிறது என்ன? அங்கே பிரச்சனைனா இங்கே இங்கே இழுக்கணும். அப்போ ஈசானிய மூலையில் பிரச்சனைனா தென்மேற்கு மூலை இழுத்து அடித்தோம்னா சும்மா அடி விழுகிறது அங்கே தான். அந்த பிரச்சனை தீரணும்னா இங்கே அடிக்கணும், தென்மேற்கு மூலையில் அடிக்கணும். தென்மேற்கு மூலையில் சின்ன மேஜர் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ அந்த மேஜர் ப்ராப்ளத்தை நீ சரி பண்ணிவிட்டு ஈசானியத்தை சரி பண்ணினா மட்டும்தான். ஒன்றும் இல்லை, தென்மேற்கு நான் ஈசானியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறோம். அதுக்கு 180 டிகிரி என்ன மூலை? ஆப்போசிட்டு தென்மேற்கு மூலை. தென்மேற்கு மூலை
இவன் ஈசானியத்தில் செப்டிக் டேங்கெல்லாம் போட்டுறான், பிரச்சனை. தென்மேற்கு மூலையில் ஆல்ரெடி அவன் நல்ல குடிகாரன், நல்ல போதைக்கு பழக்க வழக்கம் ஆகிட்டான், எல்லா விஷயத்துக்குமே கிங் ஆகிட்டான். அதை விட்டுட்டு போய் அப்படி கிங்கான ஒரு ஆளை ஈசானிய மூலையத்தில் செப்டிக் டேங்க் இருக்குது, அதனால தான் நீ தண்ணி போடுற, போதை பழக்க வழக்கத்துக்கு சரி ஆகிட்டுருக்குற, அதனால தான் உன் வாழ்க்கையில் கடன் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, செப்டிக் டேங்க் மூடினா குடி தோண்டு மூடுற அன்றைக்கி அவன் தண்ணி போடுற நிறுத்திடுவான். பெண்களோட சந்தோஷத்துக்கு போகிறவன் அப்படியே நிறுத்திடுவானா? முதல்ல எந்த இடத்த கை வைக்கணும்? தண்ணி போடுறவனை தண்ணி போடாமல் நிறுத்தணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். தண்ணி போடாமல் நிறுத்தணும், போதை பழக்க வழக்கத்துக்கு சிக்காமல் நிறுத்தணும். அப்படி அவனை குணப்படுத்திட்டு நீ அந்த செப்டிக் டேங்கை மூடினா 4 காசு சம்பாதிப்பான், 4 காசு மிச்சம் பண்ணுவான், 4 காசை சேர்த்தி ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பான். அங்கே செப்டிக் டேங்கை அப்படியே எடுத்து வேறு இடத்துல மாற்றி போட்டு நான் மீண்டும் தண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறேன், நான் டெய்லி சீட்டாட போகிறேன், எப்படி போய் பணம் கிடைக்கும்? அதை தான் 180 டிகிரி அடித்தா இங்கே இழுத்து இந்த மூலையில் தென்மேற்கு மூலையில் சின்ன சரி பண்ணிவிட்டு அந்த மூலையை செய்யும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இதே மாதிரி தான் தென்கிழக்கு மூலை அப்படி தான். தென்கிழக்கு மூலைங்கிறது பொதுவாக சந்திரனுடைய மூளை. அப்போ அது என்ன, அந்த இடம் எல்லாமே மேக்சிமம் வயிறு சம்மந்தப்பட்டது, உடல் உணவு சம்மந்தப்பட்டது. தென்கிழக்கு மட்டும் பாதிச்சுட்டு வச்சுங்க, வயிற்றில் தாங்க பிரச்சனை வரும், வேறு எந்த இடத்துலையும் வராது. ஏன்னா சந்திரன்னா உணவு, நம்ம உணவு சாப்பிட்றது எங்கே போகுது? வயிற்றுக்கு தான் போகுது. அப்போ அந்த கர்ப்பப்பையில் பிரச்சனை வர்றது, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, இந்த சிறுகுடல் பிரச்சனை வர்றது, மலக்குடல் பிரச்சனை, இது எல்லாம் இந்த குடல் வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை வருதுனாவே அக்னி மூலை தான். அங்கே தான் ஃபால்ட்டு பிரச்சனையே. அப்போ நெருப்புக்கு சமமான ஒரு கண்டங்கள் ஒரு கடன் ரீதியான பிரச்சனையில் சிக்கி, அதாவது கடனில் சிக்கிறது வேற, கடன்லேயே சிக்கிறது வேற இல்லை. கடன்காரனாகிறது வேற, கடன்காரனாகவே வாழ்கிறது வேற இல்லை. அப்போ வாழ்கிறதுங்கிறது அதாவது நோய். 6ஆம் பாவம் என்ன? குணப்படுத்தக்கூடிய நோய். 8ஆம் பாவம் குணப்படுத்தவே முடியாத நோய். ஏன் 6ஆம் பாவத்தை வளர்க்கக்கூடிய பாவம் 8ஆம் பாவம். ஒரு பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 3ஆம் பாவம் அந்த பாவத்தை பல மடங்கு வளர்த்தும். அதனால தான் 5ஆம் பாவம் காதல். காதலிக்கிறவனால என்ன நினைக்கிறான்? எப்படியோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடணும். காதலிக்கிறவங்க முதல்ல நினைக்கிறது என்ன? கல்யாணம் பண்ணுறதுக்கு தான்ப்பா காதலிக்கிறான். அப்போ என்ன, அந்த 5ஆம் பாவத்தை வளர்க்குற பாவம் 7ஆம் பாவம். அப்போ இதே மாதிரி தான் ஒரு பாவத்தை அதனுடைய எண்ணி வரக்கூடிய 3ஆம் பாவம் வளர்த்துக்கிட்டே போகும். அப்போ நம்முடைய அந்த அக்னி மூலையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா வயிறு ரீதியான கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது பெண்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அக்னி மூலையில் ஒரு தண்ணி தொட்டி போட்டுறாங்க, நிலத்தண்ணி தொட்டி போட்டுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு போர் போட்டுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு கிணறு வெட்டிடுறாங்க. அப்படின்னா நீங்கள் கிணத்தை மட்டும் மூடுனா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கிணத்தை மூடுறதுக்கு முன்னாடி வாயு மூலையில் நீங்கள் முதல்ல வாஸ்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்போ ஐயா சொல்ல போகிறாரு. ஐயா சொல்கிறீங்கன்னா ஜோதிடர்களுக்கெல்லாம் நான் ஒரு டிப்ஸ் அப்படின்னு அவர் நிறைய ஜோதிடர்களுக்கு அவருடைய நாலேஜில் பார்த்தது நிறைய பேர் சொல்லி அதை நம்மளாம் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். நான் இன்றைக்கி சொல்கிறேன், வாஸ்து பார்க்குறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். எந்த மூலையில் பிரச்சனையோ அதுக்கு ஏத்தாப்புல மூலையை போய் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அங்கே சரி பண்ணிவிட்டு இங்கே சரி பண்ணால் தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சூப்பருங்க ஐயா, வர்மா பாயிண்ட் மாதிரி. அப்போ ஒரு அக்னி மூலையில் ஒரு ஃபால்ட்டு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த போர் இருக்குது, இந்த போரை எடுத்துகிட்டு நீட்டாக தூக்கி அங்கே ஒரு போர் போட்டுருங்க, சரியாக வரும்னா ஒன்றும் ஆகாது. வாயு மூலையில் ஏற்கனவே ஒரு கதாநாயகன் அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவனை போய் தட்டி கூல் பண்ணி நிறுத்தி அவனை சாந்தப்படுத்தி அவனை கூல் பண்ணிவிட்டு இங்கே பண்ணிங்கன்னா பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். அப்போ நம்ம என்ன இது இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு வாஸ்து பார்க்குற விஷயத்தில் நீங்கள் நல்லா எல்லாருமே ஒரு புதுசாக வீடு கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு வாஸ்து மேலே ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அந்த வாஸ்து மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வலராக இருந்தாலும் சரி, நேற்று இன்றைக்கி வாத்தியார், நேற்று நான் இன்றைக்கி வாஸ்து பார்க்க போகிறேன்னா கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. பழமொழியே சொல்லியிருக்கிறாங்க, குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு. எனக்கு தங்கப்பாண்டியன் ஐயாட்ட நான் பெருமைக்காக சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவரை நான் தலை வணங்குறேன் அப்படின்னா ஒரே காரணத்துக்காக தான் அவரை நான் தலை வணங்குவேன். வேறு எந்த காரணத்துக்கு அவர் பெரிய ஜோதிடத்தில் புலியாக இருக்கட்டும் நான் அவரை வணங்க மாட்டேன். ஆனால் எவ்வளோ பெரிய லெஜண்ட் ஜோதிடத்தில் தன்னுடைய குருநாதரை படித்தவங்களை பூரா லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாப்பிலையாப்பா. யாராச்சும் சொல்லுவாங்களா? இல்லை, யாராச்சும் சொல்லுவாங்களா? இன்றைக்கி நேற்று வந்த பசங்க நான் இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டான்னு சொன்னால் இவனுக்கு கேவலமாக நினைக்கிறானுங்க தெரியுமா? இன்றைக்கி இவர்கிட்ட படிச்சுட்டேன், நான் குருநாகராஜாவோட ஸ்டூடெண்ட்டு, நான் வகுப்பு எடுக்கிறேன்னு சொன்னால் எங்கடா குருநாகராஜாடைய போயிடுவானுங்களோ, நம்மளுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுன்னு. நான் பிறக்கிறப்பே ஜோதிடத்தோடு தான் பிறந்தங்கிறானே. பிறந்து 3 மாதத்தில் நான் போய் மரத்தடியில் படுத்து எனக்கு 27 நட்சத்திரம் தெரியுதுங்கிறாங்களே. எனக்கு தெரிஞ்சு உண்மையாலுமே ஒரு ஆள் என்கிட்ட என்ன சொல்ல விரும்பல, ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட,
போனேன், ரோட்டில் போனேன் தம்பி, திடீர்னு கால் தட்டி கீழே விழுந்துட்டேன் தம்பி. விழுந்துட்டு எந்திரிச்சு இப்படி பார்த்துட்டு அப்படியே நான் மயக்கம் போட்டு சித்த நேரம் படுத்ததுக்கப்புறம் என்ன எரியாமல் அசுவினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனபூசன்னு கிடுகிடுன்னு 27 நட்சத்திரம் சொன்னேன், 12 ராசி சொன்னேன்னு என்கிட்ட ஒரு ஆள் சொன்னாப்புல. அப்படியே எனக்கு இவன் சொன்ன மாதிரி என் காதில் ரத்தம் தான் வரல. அந்த அளவுக்கு ஏன்னா தன்னுடைய குருநாதரை நம்ம படித்த வித்தையை நான் இவங்ககிட்ட தான் படித்தேன்னு சொல்கிறதுக்கு நீ வெக்கப்படுற ஆள், நீ எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்? அதாவது பார்க்குறதுக்கு நல்லா அழகாகத்தான் தெரியும் நாகப்பாம்பு. இன்றைக்கி வந்து நீ பார்க்குறதுக்கு படம் எடுத்தால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருப்ப, ரஜினி மாதிரி அழகாக இருப்ப. போட்டுச்சுன்னா நல்ல பாம்புங்கிறதுக்காக சினிமா கூட்டு போக முடியாது. சினிமாவுக்கு நல்ல பாம்பு சினிமாவுக்கு கூட்டி போக முடியாதுல்ல. அதுவும் விஷயம் தானே. அப்போ அது மாதிரி இந்த தங்கப்பாண்டியன் மேலே வந்து எனக்கு அவர் ஜோதிடத்து மேலே ஒரு மரியாதை எனக்கு வந்துச்சோ இல்லையோ, அவர் தன்னுடைய படித்த இடத்துல நினைக்கலாமல்ல, இவர் நான் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய ஆள், எனக்குன்னு நான் போனால் ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, எனக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. உண்மையாலுமே அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன், அவருக்குன்னு கூட்டம். நம்மெல்லாம் ஒரு மாநாட்டுக்கு போனோம்னா ஒரு பொட்டை பிள்ளைய கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா. இவர் போய் நின்னாருன்னா 25 பிள்ளைங்க வந்து நின்றுக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஜோதிட சகோதரிகள் நின்றுக்கிறாங்க. ஏன் நின்றுக்கிறாங்கன்னா அந்த கலை, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட திறமை. அதான் அவர் எல்லாத்துமே தாய், கட்டின மனைவியிலிருந்து அவர் கூப்பிட்றதே தாய் தான். தாய்ங்கிறத விட அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கலையின் மேல் உள்ள ஒரு ஆர்வம். அதே மாதிரி அவர்கிட்ட வந்து அந்த வெளிப்படையான தன்மை. அப்போ அந்த தன்மை இருக்கிறனால அவரை ரசிக்கிறாங்க எல்லாருமே. இப்போ நான் எனக்கு தான் ஆசை, அப்பா எடுக்க தங்கப்பாண்டியன் ஐயாட்ட வரணுன்னு. நடக்குமா? வர்ற நடிகர் பூராமே நான் ரஜினிகாந்தாட்ட வரணும். நடக்குமா? வர்றவன் பூரா நான் எம்ஜிஆராட்ட வரணும். நடக்குமா? என்ன உன் தலையில் எழுதி வச்சுருக்குதோ அதான் நடக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, உன் தலையில் என்ன எழுதி வச்சுருக்குதோ அதை நீ பெரிய ரஜினியாட்டம் நினச்சிக்கு. சிம்பிளாக சொல்ல போனால் தம் சம்சாரம் கருகருன்னு இருந்தாலும் என் சம்சாரம் நயன்தாரா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிக்க வேண்டியதுதான். அப்படி சொல்லிக்கிட்டோம்னா குடும்பம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம மனசையும் தேர்த்திக்கலாம். இல்லைப்பா நான் சொல்கிற ஜோதிடம் சூப்பராக சொல்கிறேன்ப்பா, நானும் தங்கப்பாண்டியன் ஐயாவுக்குங்கிறா சொல்கிறேன்ப்பா. இப்படி நம்மளாக சில கிரியேட்டிவ் நம்மளாக உருவாக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சம் இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தங்கப்பாண்டியன் ஐயா லெவலுக்கு பக்கத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதைத்தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். அப்போ என்ன ஒரு விஷயம்னா, நம்ம அந்த வாஸ்து பார்க்கும் பொழுது எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்குதோ அந்த திசையுடைய எதிர் திசையை வந்து நம்ம ஒரு தட்டு தட்டி விட்டோம்னா, வர்மா புள்ளி மாதிரி தான் வேணுகோபால் ஐயா சொன்ன மாதிரி அந்த திசையை ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு தான் அடுத்த திசைக்கு போகணும். முதல்ல ஒரு வேலைகள் நம்ம செய்கிறோம் அப்படின்னோம்னா, இவன் வேலை செய்கிறவனோட பின்னாடி ஒருத்தர் தூண்டி விட்டுட்டு இருக்கிறான் பாரு, அவனை ஆஃப் பண்ணிட்டாவே அந்த வேலை தடைப்பட்டு போயிடும். இப்போ ஒரு எம்எல்ஏவுக்கு ஒருத்தர் நிற்கிறான், எம்எல்ஏவுக்கு நிற்கிறவனோட இந்த கூட போய் அவருக்கு ஓட்டு கேட்டு சுற்றுறான்ல, அவனை ஆஃப் பண்ணிட்டாவே அவன் தோற்றுருவானல்ல. அப்போ அது மாதிரி தான் நம்ம அந்த 180 டிகிரி வாஸ்து அப்படிங்கிறதுல எந்த மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதனுடைய 180 டிகிரியில் போய் ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு அந்த மூளை போய் சரி பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கையில் வீடு கட்டி ஒரு வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம். அப்போ புதுசாக நான் வீடு கட்டுறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், முதல்ல உங்களுடைய இடத்த பாருங்கள், இடத்துடைய தன்மையை பாருங்கள். இந்த இடம் உங்களுக்கு ஒழுங்காக வீடு கட்டுறதுக்கு தகுதியானு பாருங்கள். அதுக்கு அடுத்தது பிரசன்னம் போட்டு பாருங்கள். அந்த பிரசத்தின் ரீதியாக இந்த இடத்துல ஒரு கொடுப்பனை உனக்கு அழகாக காத்துக்கிட்டு இருக்குதா, உன்னால் ஜெயிக்க முடியுமா, ஒரு வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வர முடியுமா அப்படின்னு அந்த இடம் சொல்லும். உண்மையாலுமே சொல்லும். நல்லவனாக இருந்தால் சொல்லும், நல்ல எல்லாத்துக்குமே சொல்லாது. ஜோதிடத்து மேலே ஆர்வம் இருக்கணும், வாஸ்து மேலே ஆர்வம் இருக்கணும், அந்த வாஸ்தை நேசிக்கணும், ஃப்ராடு பண்ணாமல் இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் அந்த கிரகங்கள் நம்மக்கிட்ட எதையோ ஒன்று சொல்லு. இவன் நம்மளை நம்பி வந்துட்டான்டா, இவனுக்கு ஏதோ ஒன்று வாயில் ஓதி விடுவோம்டா, ஓதி விட்டோம்னா எதையோ ஒன்று வச்சு பொழைச்சிக்குவாண்டான்னு அந்த கிரகங்கள் ஏதோ ஒன்று சொல்லும். இப்போ நோட்டை திறந்து பார்த்தா ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தோம்னா நோட்டில் அப்படியே வாழைப்பழம் மாட்டி அப்படியே பலன் சொல்கிறதுக்கு ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சொல்கிறது பூரா ஆமாம்மாட்டாப்பான். ஒரு நாளைக்கு நோட்டை திறந்து பூரா கருகுமுன்னு இருக்குது, ஒன்றுமே தெரியாது. என்னத்தரா சொல்கிறது, இவன் பாட்டு கம்முன்னு உட்காந்துருக்கிறானே, பேசவும் மாட்டேங்கிறானே. அப்போ இவன் சொன்ன மாதிரி படத்தில் வந்து தாவணி கனவுகளை சின்ன வீடுங்க அப்படி படத்தில் பாக்யராஜ் வந்து மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. மிலிட்ரிக்கு அதாவது மாப்பிள்ளை கோலத்தில் இருப்பான். உடனே மாப்பிள்ளை குளத்துலேருந்து வந்து அந்த பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு பக்கம் போய் மிலிட்ரியில் சேர்ந்து போயிடலான்ட்டு போவான். மிலிட்ரியில் போய் லைனாக நிற்கிறப்ப இவன் கண்ணாடி போட்டுட்டு நின்றுப்பான். ஒருத்தர் ஏற்கனவே கண்ணாடி போட்டு வந்தவன், கண்ணாடி போட்டவங்களெல்லாம் உள்ளே சேர்த்த மாட்டேங்கிறாங்க, கண்ணாடிக்கு அழட்டிங்கம்மா. அங்கே போய் உட்காந்தோன்னா ஏத்தாப்புல ஒரு போர்டு இருக்குது, அந்த அதிகாரி வந்து கரெக்டாக உட்காந்து அதில் இருக்கிறத படிங்கம்மா. இவன் கண்ணாடி மாட்டிக்கிட்டு அப்படின்பா. உடனே இல்லை கண்ணாடி கழட்டிட்டு சொல்லுன்னு சொன்னே அவன் அந்த பேப்பர் வச்சுட்டு கண்ணை மயவன இருந்தாலும் அந்த அதிகாரி அப்படிம்பாப்புல.
அப்போ சரி எந்திரிச்சு போ அப்படிம்பாப்புல. அது மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் நம்மளுக்கு இப்படி திக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதுக்கு வந்து என்னென்னா நம்முடைய கட்டுப்பாடு, நம்முடைய சுய ஒழுக்கம், நம்ம வாங்கின காசுக்கு ஒழுங்காக வேலை செய்கிறது, ஃப்ராடு பண்ணாமல் பித்தலாட்டம் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாம் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க முடியுமே தவிர வேறு எந்த விதத்துலையும் ஜெயிக்க முடியாது. அப்போ நம்ம வாஸ்து போகும்பொழுது இடத்தோடைய டிகிரி பாருங்கள், இடத்தோடைய தன்மை பாருங்கள், பிரசனத்தை போட்டு பாருங்கள். அந்த இடம் வீடு கட்டுறதுக்கு வடக்கு சிறப்பா, கிழக்கு சிறப்பா, தெற்கு சிறப்பா, மேற்கு சிறப்பான்னு பாருங்கள். அடுத்து ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகம் இப்போ தயவுசெய்து இப்போ வீடு கட்டுற நேரத்தில் நீ வீடு கட்டலாமா வேணாமான்னு ஒரு விஷயம் சொல்லும். அப்போ கட்ட சொல்கிற நேரத்தில் வீட்டை கட்டு. இது எல்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் நீ வாஸ்துக்கே போகணும். ஒரு மேப்பை போடணும். அந்த மேப்பு வந்து நீளம் சரியாக இருக்குதா, அகலம் சரியாக இருக்குதா, உள்ளளவு சரியாக இருக்குதா, வெளியளவு சரியாக இருக்குதா, மூலமட்டம் சரியாக இருக்குதா, இல்லை பிரம்மஸ்தானம் சரியாக இருக்குதா, இந்த வீடு கட்டக்கூடிய அமைப்புகளில் வீடு கட்டினதுக்கப்புறம் வரவு செலவு நல்லா இருக்குதா, அதான் ஆதாய விரை நல்லா இருக்குதா, வீடு கட்டினதுக்கப்புறம் அவனுக்கு யோகம் இருக்குதா, வீடு கட்டினதுக்கப்புறம் கண் இருக்குதா, வீடு கட்டினதுக்கப்புறம் ராசி இருக்குதா, வீடு கட்டினதுக்கப்புறம் உயிர் இருக்குதா, எத்தனை வருஷத்துக்கு தான் அந்த வீடு உழைக்கும் அப்படிங்கிறது தெரியணும். இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் யோகம் எப்படி இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸர் இது. அத்தனை ட்ராக்கை நெவுத்தி போய் பண்ணினா தான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பஸ் இருக்குது, இப்போ ரயில் இருக்குது, அவ்வளோ பெரிய ரயில் தண்டவாளம், வீலுக்கு ஊறுப்பட்ட வீல் இருக்குது, ஏதாச்சும் ஒரு வீல் கலந்து போச்சுன்னா ரயில் போகுமா? அதே தான் வாஸ்து ஜோதிடம் எல்லாமே. நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் மேம்படுத்திக்கணுங்கிற ஒரு அற்புதமான தகவலை சொல்லி மீண்டும் ஒரு அடுத்த தருணத்தை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.